அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 11th December. ஸோ ரெகுலராக கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் ட்ரேட் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ இந்த ட்ரேட் ப்ரிப்பரேஷன் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னும் போது ரியல் டைமில் மார்க்கெட்டோடைய கன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா, அதே ரியல் டைமில் இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனில் அந்த மார்க்கெட்டோடைய அந்த கரண்ட் மொமெண்டமை பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆர்டர் ஃப்ளோ நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா, இது பெரும்பாலும் இன்ட்ராடே. அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷனை சூஸ் பண்ணிடுச்சா, அந்த சூஸ் பண்ண டைரக்ஷனை மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் பண்ணிடுச்சா அப்படின்றதுக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷனாக நீங்கள் பாருங்கள். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இது நம்ம வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வலில் அது நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். இட்ஸ் ஏ மார்க்கெட்டு அப்டேட். இப்போது போன வாரம் வீக்லி டிஸ்கஷனில் நம்ம சொல்லும்போது நார்மல் ஒரு சார்ட்டில் நார்மல் ஒரு கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் நமக்கு வந்து எப்படி வந்து பார்க்கறது அப்படின்றத உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த தெரிஞ்ச விஷயத்துலேருந்து எப்படி நீங்கள் மார்க்கெட்டோட கன்ஃபர்மேஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து எப்படி ப்ரொஃபைலில் பார்க்கணுன்ற அந்த அவேர்னஸாக நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நாங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தரோமா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட்டை ரீட் பண்ணுறோம். நம்ம என்ன மார்க்கெட்டை ரீட் பண்ணுறோம். அப்போது அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அப்போ அந்த ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ப்ரொஃபைலில் நிறைய பேர் படிச்சிருக்கீங்க, நிறைய படிங்க, ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஓகேங்களா, அதுதான் வந்து நம்ம கான்டெக்ஸ்ட்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அதை புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஈகர்னஸோடு இருக்கும்போது உங்களுக்கு அங்கே ஒரு கனெக்டிவிட்டி வந்து கிடைக்குது. ஓகேங்களா, இப்போது மூவிங் ஆவரேஜ் கிட்ட வரும்போது ப்ரைஸ் வந்து அப்சைட் போதான்ற கன்ஃபர்மேஷனை நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரொஃபைலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒரு வாட்டியும் உங்களுக்கு அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆகும்போது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும்போது, இல்லை அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக மாறும்பொழுது, ஓகேங்களா, இப்படி மாறும்போது இந்த இடம்லாம் தான் வந்து நம்மளுடைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து முக்கியமான ஒரு சேலஞ்சிங் பிளேஸாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம ப்ரொஃபைலில் எப்படி வந்து அந்த ஆக்ஷனை புரிஞ்சிக்கிட்டு மார்க்கெட் வந்து அந்த பர்டிகுலர் பிரேக் அவுட்டை அக்செப்ட் பண்ணிடுச்சா இல்லை ரிஜெக்ட் பண்ணுதா அப்படின்ற இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் ஒரு ட்ரேடருமே வந்து மார்க்கெட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த விஷயம் தான் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலை எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது கூடுதலாக நமக்கு நம்ம ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக அமையுதுன்றதை நம்ம திரும்ப திரும்ப எக்ஸாம்பிள்ஸோட சொல்லிகிட்டே இருக்கோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல இந்த ஹையை வந்து மார்க்கெட் வந்து இங்கே கன்ஃபர்மேஷன் இது எப்படி அக்செப்ட் ஆகுதுன்றதை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இடமும் நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரேடிங்காக பார்க்கணும், இல்லை ஒரு ப்ரீ மார்க்கெட் அப்டேட்டாக பார்க்கணும், போஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது. இது வந்து எப்படி பார்க்கணும்னா இப்போ இங்கே நம்ம சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி எப்படி அந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து லைன் போட்டு வச்சுருப்போம். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றது அந்த கேண்டில், ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணுது வந்து இங்கே டெஸ்ட் எடுக்குது, டெஸ்ட் எடுத்து இங்கே போகுது அப்படின்போது இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுது. அதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, அப்போ அது ப்ரொஃபைலில் உங்களுக்கு எப்படி அது கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட்டுக்கான புரிதல் வருது. அப்போ நீங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களால் மார்க்கெட் கூட பயணிக்க முடியுதுன்றதான் நம்ம முதல் கட்டமாக புரிய வைக்க ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த இதை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணும்போது இன்ட்ராடே அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இன்னும் மைக்ரோ லெவலில் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இப்போ கரண்ட் சினாரியோவுக்கு நம்ம வருவோம். இப்போ கரண்ட் சினாரியோவில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஓகே, அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகே, அந்த ரேஞ்சிலையும் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எம் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த எம் பேட்டர்னை மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக பார்த்தா டபுள் டாப் அப்படின்றதுல பார்க்கலாம், எம் பேட்டர்ன் பார்க்கலாம், இல்லை ஒரு ஆர்எஸ்ஐ ஏதாவது வரைஞ்சி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதான் பார்க்கலாம். இப்படி வேரியஸ் வந்து, ஆனால் இங்கே ரியல் டைமில் கன்ஃபர்மேஷன். அப்போ இன்றைக்கி ப்ரைஸ் வந்து இன்றைக்கி கீழே இறங்கியிருக்கு. அப்போ இந்த பிரேக் அவுட்டை மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சா இல்லை நாளைக்கு வந்து ஷார்ட் கவரிங் வருமா அப்படின்ற அந்த புரிதல் வந்து கேள்வியாக நமக்கு அமையுது. இதை ரியல் டைமில் நீங்கள் மார்க்கெட்டில் அந்த ஆக்ஷன் ப்ராசஸை ப்ரொஃபைலில் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்றது தான் இங்கே நம்மளுடைய கேள்வியாக அமையுது. அப்போது
ப்ரொஃபைலை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன, எதுக்காக ப்ரொஃபைலை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் க்ளீனாக இருக்கணும். அப்போ மார்க்கெட்டை புரிஞ்சிக்கிறதுக்காக, அக்செப்ட் ரிஜெக்ஷனை பார்க்கறதுக்காக அப்படி. புரியுதுங்களா? ஓகே. இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜில் பிளேஸ் ஆகுது. எங்கே? பேங்க் நிஃப்டி. சிமிலர்லி இப்போ இங்கே நிஃப்டியில் வந்து நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு கான்டெக்ட் சொல்லும்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இருந்துச்சு. அப்போ தொடர்ச்சியாக மண்டேலேருந்து இங்கே இருக்குது. அப்போ இங்கே மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ் இங்கே மேலே போனதை இது அக்செப்ட் ஆகிடுச்சா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்றத வீக்லி ப்ரிப்பரேஷனில் நம்ம ட்ரைனிங் கிளாஸில் சொல்லிடுவோம். அப்போ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன். அப்போ எப்படி இந்த இடத்துல ரிஜெக்ஷனை மார்க்கெட் ஃபாலோ பண்ணுது? அப்போ ஃபஸ்ட்டு டே ரிஜெக்ஷன், அப்போ ஹை போகலை. அது மூவிங் ஆவரேஜ் கீழே ரிஜெக்ஷன், எஸ் ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ரிஜெக்ஷன் எங்கே இருக்குது? அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ முக்கியமான ஒரு கட்டத்தில் நிஃப்டி வந்து நமக்கு இருக்கிறதுன்றது தெரியுது. அப்போ இங்கே வந்து மார்க்கெட்டில் ஒன்று பையரை தேடி ப்ரைஸ் போகும், அப்புறம் பையரே இல்லைனாலும் ப்ரைஸ் என்ன பண்ணும்? உங்களுக்கு வந்து கீழே தான் போகும். இப்போ கரண்ட்டாக பாருங்கள், இந்த லோவில் உங்களுக்கு இங்கே ப்ரைஸ் நின்று இருக்கு. இப்போ இது ஒரு கேள்வியாகவே இருக்கும், இதுக்கப்புறம் போகுமா? அப்போ நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத வச்சு எப்படி பார்க்குறது அப்படின்றத ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும், இந்த இடத்துல இந்த டேக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும், இந்த டேல ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் நீங்கள் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் எக்ஸ்பெர்டைஸ் ஆகிறதுக்கான ரீசன். அப்போ என்ன பண்ணுறோன்னா டோட்டலி வந்து எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும், இதை தான் நம்ம வந்து ஒரு செட்டப்பாகவே பார்க்குறோமே தவிர அண்டர்ஸ்டாண்டிங்காகவே பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த பார்க்கும் விதத்தை நீங்கள் மாற்றும் போது எஜுகேஷனாக நீங்கள் பாருங்கள், பார்த்து புரிஞ்ச பிறகு அந்த புரிதல் வந்த பிறகு நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங்கில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி தான் நீங்கள் வந்து உங்களை ப்ரொஃபைல் வந்து இதை தவறுனால தான் நீங்கள் ஏற்கனவே மார்க்கெட் ப்ரொஃபைல் நிறைய படிச்சிருக்கீங்க, நல்ல ட்ரைனர்கிட்ட கூட படிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு கேப் ஏன் வருது? எல்லாரும் அவர் சூப்பர் ட்ரைனர்னு சொல்கிறாங்க, அவர்கிட்ட தான் எல்லாரும் படித்தேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த இடத்துல ஏன் நம்ம சக்ஸஸ் வரல அப்படிங்கும்போது இந்த முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஓகேங்க, அதுதான் நம்ம ரிமைண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த விஷயம் நம்ம இங்கே பேசணும்ல, இந்த லெவல் எப்படி வந்து உங்களுக்கு ஆகுது, இந்த 3 நாள் நடந்திருக்குன்றது நம்ம இப்போ ரிவ்யூவாக பார்க்கலாம். ஓகே, அப்போது இங்கே மார்க்கெட்டோடைய இந்த கான்டெக்ஸ்ட் அப்படின்னும் போது முடிஞ்ச விஷயத்தை நம்ம பேசுகிறோம், இல்லை போஸ்ட் மார்க்கெட் இல்லை வி ஆர் ரிவீல், நம்மளே ரிவிஷன் பண்ணி பார்த்துக்குறோம். இன்றைக்கி டே வந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, எப்படி போயிருக்கு, இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் நான் வந்து மார்க்கெட்டை புரிஞ்சிக்கிறதுக்கு நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படின்ற அந்த தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது தான் உங்களுக்கு ரியல் டைமில் உங்களால் எப்படி புரிஞ்சுக்கணும் மார்க்கெட் வந்து இன்றைக்கி இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இந்த ஹையில் இங்கே இந்த ரிஜெக்ஷன் ஆகின பிறகு இங்கே வருமா வராதா அப்படின்னு யாருக்குமே இங்கே வரோன்றத இங்கே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா என்ன பண்ணிப்பாங்க, எல்லாருமே டவுன் சைடுக்கு ட்ரேட் செட்டப்பை எடுத்திருப்பாங்க. ஆனால் அது தெரியுமா தெரியும். ஆனால் அப்போ அந்த இடத்துல எப்படி கன்ஃபர்மேஷன் இதை பார்க்கறது, இந்த இடத்துல எப்படி புரிஞ்சிக்கிறதுன்னு நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு பயிற்சி எடுக்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியுது, உங்களால் ப்ராப்பரான ஒரு ரிஸ்க் ரிவார்டை ஃபிக்ஸ் பண்ணி எடுக்க முடியுது. அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி யோசிக்கூடாது, முடிஞ்சு போனதை பார்க்குறது, அங்கே தான் விஷயமே இருக்குது. தொடர்ந்து 100 நாள் நீங்கள் வந்து ட்ரேடிங்கை பண்ணி கற்றுக்கக்கூடிய விஷயங்களில் பெரும்பாலும் பாதிக்கும் மேற்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணியே உங்களால் என்ன பண்ண முடியும், நீங்கள் உங்களால் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து நீங்கள் என்ன பண்ண கொஞ்சத்தில் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ஓகே இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷன் எடுத்துக்கக்கூடாது. எக்ஸாம்பிள், இப்போ இந்த டே வந்து நமக்கு ப்ரைஸ் இப்படி வருதுன்னா, இப்போ இதோடைய பேக் டெஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க, இந்த இடத்துல வந்து பேக் டெஸ்ட் எடுத்து நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ இந்த இடத்துல பேக் டெஸ்ட் எடுக்கிறீங்க. இப்போ இந்த பேக் டெஸ்ட் எடுக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் பேக் டெஸ்ட்டு இங்கே ரிப்ளை பட்டன் வச்சுட்டு, இதெல்லாம் வந்து பே பண்ணி வாங்கின டூலே கிடையாது. ஒரு சிலர் நினைக்கிறீங்க மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னா வந்து ஒரு 50,000 60,000 கொடுத்து சாஃப்ட்வேர் வாங்கணும், சாஃப்ட்வேர் வாங்கின பிறகு ஆகணும். நானே 1 lakh தான் கேபிட்டல் வச்சுருக்கேன், அதில் 60,000 சாஃப்ட்வேர் வாங்கிட்டு மீதி 20,000 வச்சு நேரத்தை பண்ணேன். இது வந்து லேர்னிங். ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வாங்கி தான் கற்றுக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி இப்போ வந்து கோசார்ட் மாதிரி டூல்லாம் வந்து உங்களால் வந்து பயிற்சி எடுத்துக்க முடியும் பேக் டெஸ்ட்டில். அது மாதிரி நீங்கள் பயிற்சி எடுத்து எப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மந்த்லி ரீசார்ஜ் பண்ணிக்கிறதோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிக் டேட்டா வாங்கி பண்ணுறதோ நீங்கள் வந்து பண்ணலாம். யாரும் இங்கே வந்து உங்களை கம்பல் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்து இருக்குது, ஆனால் அதை நம்ம பயிற்சி பண்ணாமல் போகக்கூடாதுல்ல ட்ரேடிங்கில், அப்படி நீங்கள் யோசிங்க. இப்போது இந்த டே வந்து முடிஞ்சிச்சு. அப்போ இந்த டேவுடைய கான்டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ப்ரைஸ் வந்து அப்சைடில் ரிஜெக்ட் ஆகிருக்கு, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பிபிஓசி ப்ரொஃபைல் கிட்ட என்ன இருக்குது, உங்களுக்கு ப்ராப்பர் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டோட செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டோட மார்க்கெட் வருது. நெக்ஸ்ட் டே பேலன்ஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த நாளும் உங்களுக்கு இந்த கீழே ஓப்பன் ஆகிட்டு போயிட்டு பேலன்ஸ் டெஸ்ட் எடுத்து வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த நாள் என்ன நடக்க போகுது அப்படின்றது நீங்கள் எப்படி கான்டெக்ஸ்ட் எழுதுறீங்க. இப்போ இதுக்கு அப்சைடில் போகணும்னா கட்டாயம் இந்த செல்லிங் டெயிலுக்கு மேலே நம்ம கன்ஃபர்மேஷன், அப்போ கட்டாயம் இந்த பேலன்ஸ், இப்போ இதுக்கு மேலே நீங்கள் அப்சைடே எதிர்பார்க்குறீங்க. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகி இங்கே டெஸ்ட் எடுத்து நீங்கள் வருதுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, செகண்ட் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இப்படின்னு உங்களுக்கு புரிதல் இருக்குது.
சிமிலர்லி இப்போ டவுன் சைடில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னும் போது இந்த லோவர் ப்ரைஸ் கட் ஆகும், இந்த இடத்துல வரும்ன்ற அந்த புரிதல் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு அந்த புரிதல் இருக்குது. இங்கே ரெஃபரன்ஸை நீங்கள் மார்க் பண்ணுறீங்க. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ப்ரைஸ் என்ன இருக்குது உங்களுக்கு கரெக்டாக இந்த பிபிஓசியில் ஓப்பன் ஆகி உங்களுக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக கீழே போயிருக்கு. ஓகேங்களா, ஓகே. இப்போ இதே விஷயத்த நான் 50 மினிட்ஸ்க்கு இங்கே மாற்றுறேன். இப்போ பாருங்க, ப்ரைஸ் ஓப்பன் ஆகி அப்போது என்ன ஆகுதுன்னா மார்னிங் ஆக்ஷனே உங்களுக்கு டவுன் சைடில் மார்க்கெட் டிசைட் ஆகுது. அப்போ அடுத்த கேள்வி என்ன உங்களுக்கு, கண்டினியூ ஆகுமா ஆகாதான்ற அந்த கேள்வி. கண்டினியூ ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். கண்டினியூ ஆகுது, கரெக்டுங்களா? அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு, இப்போதைக்கு மார்க்கெட்டு அப்சைடு போக விருப்பப்படலைன்ற அந்த முடிவு இருக்கும்போது ஏற்கனவே நீங்கள் ட்ரேடிங்கில் இருக்கிறீங்க, ஏற்கனவே நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன பயிற்சி கிடைக்குது, அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி. ஏன் இந்த இடத்துலையே நம்ம ஓப்பன் ரிஜெக்ஷன் பார்த்தாச்சு, மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் டவுன் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடம் உங்களுக்கு என்னவா மாறிடுச்சு, ஒரு சப்ளையாக மாறிடுச்சு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் டவுன் டைரக்ஷனுக்கு செட்டப் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது தொடர்ச்சியாக போகுமா போகாதான்ற கேள்வி தான் உங்களுக்கு. ஓகேங்களா, அப்போ அந்த பொசிஷன் எடுத்திருக்கீங்க இல்லை டவுன் டைரக்ஷனில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே ரிஜெக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பாருங்க, தெரியல. அப்போ என்னது, அடுத்த நாள் பாருங்கள், அடுத்த நாள் ரிஜெக்ஷன் தெரியுதா? இதுக்கு மேலே தான் நீங்கள் ரிஜெக்ஷன் எதிர்பார்க்குறீங்க, இந்த இடத்துக்கு மேலே தான் நீங்கள் ரிஜெக்ஷன் எதிர்பார்க்குறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ரிஜெக்ஷன் வந்துதா பாருங்கள், இல்லை. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ரிஜெக்ஷன் எதிர்பார்க்குறீங்க, ரிஜெக்ஷன் வந்திருக்கா, வருது. அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு, அந்த பொசிஷன் வந்து அப்போ இந்த 3 நாட்கள்னால நீங்கள் என்ன பண்ண முடியும், அழகாக ஹோல்ட் பண்ண முடியும். இப்போ அடுத்தது எதுக்கு மேலே நமக்கு வரணும், இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும், வந்துதா, போக முடியல, திரும்ப வருது பாருங்க. அப்போது இங்கே இந்த மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்பொழுது உங்களால் என்ன பண்ண முடியும்னா, இன்ட்ராடேயில் மட்டுமே உங்களால் வந்து பயிற்சி எடுக்கணுன்றது இல்லை, இந்த மாதிரி ஓரளவுக்கு மார்க்கெட் வியூ தெரிஞ்சு நீங்கள் வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்டோட நீங்கள் வந்து ப்ராப்பராக இருக்கும்போது நமக்கு வந்து ரிஜெக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கறது மூலியமாகவும் நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த இன்ட்ராடேல மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா, இப்படி தான் நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டூலாக யூஸ் பண்ணிவிட்டு கூடவே நீங்கள் உங்களுடைய ஆர்டர் ஃப்ளோ கன்ஃபர்மேஷன் பார்க்குறதோ இல்லை அதர் செட் ஆர்டர்ஸை வச்சு பார்க்க, அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ பேர் பேனிக் ஆகிருப்பாங்க, இந்த இடத்துல சொல்லுங்கள். கன்ஃபர்மேஷன் இல்லையே, என் ப்ரைஸு கன்ஃபர்மேஷன் இருக்குது, அடுத்த நாள் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வேணும்னா இங்கேருந்து ப்ரைஸ் வந்தால் ஃபஸ்ட் டார்கெட்டிங் தான் வரணும். அப்போ இதுக்கு மேலே கன்ஃபார்ம் ஆனதான் நீங்கள் திரும்ப மார்க்கெட் தொடர்ச்சியாக ஹை போகுமா போகாதா அப்படின்ற அந்த புரிதல் இங்கே இருக்குது. ஓகே, அதே மாதிரி இப்போ இதுக்கு கீழே போகுமா, நெக்ஸ்ட் டே ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகுனா, இந்த பேலன்ஸ்க்கு இந்த ஹை வேல்யூ நோடுக்கு மேலே வரணும், அப்புறம் இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸ் வந்தால் ரிவர்சல். அது வைக்க என்ன ஆகுது உங்களுக்கு, டவுன் சைட்லேருந்து மார்க்கெட் டைரக்ஷன் ஆகிட்டே இருக்குது. அப்போ எங்கே நமக்கு பதட்டமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம எங்கெல்லாம் புரிஞ்சிக்கிறோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், டெஸ்ட் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல அந்த பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. அந்த மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டேட்ஸு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து இது வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு கோசார்ட்டில் இருக்குது, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் ரியல் டைமாக பார்க்கணுன்னா மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். அப்போ இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா, இது நாம் சொல்லணும்னு நினச்சோம். ஓகே, இப்போது நமக்கு வந்து மந்த்லியோடைய அப்டேட்டு நம்ம ஆல்ரெடி போனால் டிஸ்கஸ் பண்ணோம், அதனால் குயிக்காக நான் சொல்லிடுறேன். அப்போ நமக்கு என்ன இங்கே ரெக்குயர்மெண்ட் இருக்குது, இந்த வேல்யூ ஏரியாவுக்கு கீழே ப்ரைஸ் வரக்கூடாதுன்ற அந்த கேள்வியோடு தான் இருக்கும். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு, உள்ள என்ட்ரி கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும், ப்ரைஸு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு திரும்பவும் ஃபேர் ப்ரைஸ்க்கு போயிடணும், இந்த மாதத்தோடைய ஃபேர் ப்ரைஸ்க்கு போகணும். அப்படி போகலை அப்படின்னா டெஃபினட்டாக ப்ரைஸ் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். புரியுதுங்களா, இங்கே மந்த்லியில் புரியுதா? அப்போ இந்த மாதம் வந்து இருக்கிறது இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது, 2 வாரம் இருக்குது. அந்த 2 வாரம் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். அதேமாதிரி இங்கே ஹையில் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, திரும்பி என்ன பண்ணக்கூடாது, இந்த வேல்யூ ஏரியாவுக்கு உள்ளே வரக்கூடாது, உள்ளே வந்து கிராஸ் ஆகுது. அப்போ என்ன இங்கே சொல்ல வருது, நமக்கு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் மந்த் வரையும் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ஆக்டிவிட்டியாக இருக்குது, இன்னும் ப்ராப்பராக பையர்ஸோடைய சப்போர்ட்டு கிடைக்கல அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ பேங்க் நிஃப்டியில் மட்டும் இன்ஸ்டியூஷன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால் வந்து ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுது. அந்த சஸ்டெயின் ஆகிறதுனால நிஃப்டி வந்து வேகமாக ஃபால் ஆகாமல் உங்களுக்கு சஸ்டெயின் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இது பேசிக்காக இந்த 2 ஸ்கிரிப்டை பார்க்கும்போது நமக்கு புரியுது. ஓகே, இப்போ இந்த வாரத்தோடைய ரெக்குயர்மெண்ட். அப்போ ஏற்கனவே நீங்கள் பயிற்சியில் என்ன சொல்கிறீங்க,
மார்க்கெட் வந்து டவுன் டைரெக்ஷனுக்கு நமக்கு செட்டப் ஆயிருக்குன்றது உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபைல்லையும் கன்ஃபர்மேஷன் இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ தான் போய் அப்சைடுக்கு உண்டான செட்டப் வந்து பார்த்துட்டு உட்காந்துரும். ஓகேங்களா? அப்போது எந்த நேரத்தில் நம்ம வந்து ஷார்ட் அதுக்காக அப்சைடு பார்க்கக்கூடாது சொல்ல, அப்சைடு வந்து அந்த மொமெண்டமோடு முடிஞ்சு போச்சு, வெளியே வந்துடணும். ஓகேங்களா? இல்லையா எஸ்எல் போட்டுடணும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் பெரும்பான்மையாக வந்து வரோம் போவோம் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா வில் ஃபேஸ் த சேலஞ்சஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இங்கே பேங்க் நிஃப்டி இதே வீக்லி. அப்போ வீக்லி ப்ரொஃபைல் என்ன இருக்குது, ஏற்கனவே போன வாரம் இங்கே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த வாரம் உங்களுக்கு அகெயின் வேல்யூ ஏரியா ஹையில் ரிஜெக்ட் ஆகுது. உங்களுக்கு லோ ப்ரைஸ் கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணிச்சு. அப்போ அகெயின் அது இந்த ஏரியாவில் நல்ல பேலன்ஸ் ஆகிட்டே இருக்குது. முக்கியமாக இந்த இடத்துக்கு கீழே ப்ரைஸ் போகக்கூடாது நமக்கு தெரியுது. அப்போது இந்த லெவல் ரொம்ப முக்கியம், இந்த லெவலுக்கு கீழே ப்ரைஸ் போகக்கூடாது அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ இந்த புரிதலோடு நம்ம வந்து என்ன பண்ணோன்னா நம்ம வந்து இன்ட்ராடேயில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கிளியர்? அப்போது இப்போ எப்போ நீங்கள் அப்சைடுக்கு பார்க்கணும், இந்த லெவலுக்கு அப்புறமா இங்கே தான் வந்து பெல்கவ் நமக்கு டெவலப் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல தான் அப்சைட் நம்ம பார்க்கணும். அப்போ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகுது அப்படின்னா மொமெண்டம் ட்ரேட் தான் எடுக்கணும், ஹோல்டு பண்ணக்கூடாது. ஏன் மார்க்கெட் உங்களுக்கு கொஞ்சம் செல் அண்ட் ரைஸ் ஆச்சுன்னா உடனே நீங்கள் செல் பண்ணி அனுப்பிச்சிடும் கீழே. ஏன்னா லாங் டைம் ட்ரேடர்ஸ் நாட் வில்லிங் டு பை. இப்போ கரண்ட்டாக அவங்க என்ன விருப்பப்படல, ப்ரீமியம் ப்ரைஸில் பை. இது வந்து ப்ரீமியம் ப்ரைஸாக இருக்காங்க. லாங் டைம் ட்ரேடர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் இல்லை. அப்போ யார் மார்க்கெட்டுக்குள்ள இருக்க, ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ் தான் இருக்காங்க. ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ் யார், நம்ம தான் உள்ளே போய் வெளியே வந்துட்டே இருக்கோம். லாங் டைம் ட்ரேடர்ஸ் பை பண்ண மாட்டாங்க. லாங் டைம் ட்ரேடர்ஸ் என்னன்னா எப்போலாம் ப்ரைஸ் கொஞ்சம் மேலே வருதோ ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து செல் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. இப்படி தான் இருக்குது. அப்போ அக்ரெசிவ் செல்லிங் அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னா அக்ரெசிவ் செல்லிங் பண்ணல, ஆனால் தே ஆர் ரிஜெக்டிங் த ப்ரைஸ். இதுதான் இங்கே நமக்கு புரியுது. இப்போ இங்கே நிஃப்டியோடைய லெவல் பார்ப்போம். இப்போ நிஃப்டி வந்து இது போன வாரத்தோடைய வேல்யூ ஏரியா. இப்போ இந்த இடத்துல எப்படி உள்ளே வந்திருக்காங்க பாருங்கள், அக்ரெசிவாக உள்ளே வந்து சிங்கிள் பிரிண்டோடு வந்து இங்கே பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போது இந்த இடத்துலேருந்து நமக்கு என்ன நடக்கக்கூடாது, ஃபர்தர் ஃபால் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு வேக்கம் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்த ரிப்பேர் பண்ண போயிடுச்சுன்னா அப்போ என்னாச்சு, உங்களுக்கு டோட்டல் ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு, இப்போ இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு திரும்ப அவங்க வந்து அக்குமுலேட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜுக்கு போயிடும். அப்போ இந்த ரேஞ்ச் ஃபுல்லாகவே அவங்க ஃபில்அப் பண்ணுவாங்க. அப்போ இது முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா இந்த ஃபால் ஆனால் அகெயின் வந்து இந்த இடத்துல கட்டாயம் குயிக் ரியாக்ட். ஏன்னா இந்த இடம் குயிக் ரியாக்ட் ஆகுதால் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹை வேல்யூ ஏரியா இந்த இடம் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது அந்த டேயில் வந்து ஒரு சின்ன பை மொமெண்டம் வந்த உடனே போய் ஏமாந்து போய் பை பண்ணி ஹோல்ட் பண்ணி அடுத்த நாள் பிடிஎஸ்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வந்து மாட்டிக்காமல் டக்கு நம்ம மொமெண்டமோடு முடிச்சுட்டு அமைதி ஆகிட்டு மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லை மார்க்கெட் பெரும்பான்மையாக என்ன பக்கம் டவுன் சைடு இருக்குன்னா டவுன் சைடு எடுத்துகிட்டு ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோடு நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு இருக்கணும். இந்த புரிதல் நமக்கு வரலை அப்படின்னா நம்ம ரொம்ப மார்க்கெட்டில் பேனிக் மோட்லேயே தான் நம்ம இருப்போம். அகைன் மார்க்கெட் ஆக்டிவிட்டியாக பார்க்கும்போது, ஸோ மார்க்கெட் ஆக்டிவிட்டியாக பார்க்கும்போது நமக்கு பேங்க் நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி இதுக்கு மேலே நமக்கு சஸ்டெயின் ஆகலை. கரெக்டுங்களா? உள்ளே வந்துருச்சு. இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் வேல்யூ சப்போர்ட் எடுத்துது. அப்போ என்ன நமக்கு திரும்ப இங்கே வந்து தொடர்ச்சியாக பண்ண, ஆனால் என்ன பண்ணல, போகலை. கரெக்டுங்களா? போயிட்டு திரும்ப என்ன இந்த இடத்துல போயிடணும். அப்போ இந்த இடத்துல என்ன உங்களுக்கு நெக்ஸ்ட் டே கேப் டவுனு அகெயின் பேலன்ஸ். இப்போ இந்த டேக்கு மேலேயும் ப்ரைஸ் போயிருக்கு, கீழேயும் போயிருக்கு. இப்போ கண்டினியூட்டி முக்கியமான ஒரு லெவலில் இருக்குது. அதுக்கேன்னு இது எந்த இடம், ஃபேர் ப்ரைஸ். எதோட ஃபேர் ப்ரைஸ், கரண்ட் மார்க்கெட் ஆக்டிவிட்டியோட அந்த ஃபேர் ப்ரைஸில் ப்ரைஸ் வந்து உள்ள. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி நீங்கள் பையிங்கான கன்ஃபர்மேஷனை பார்ப்பீங்க, புரியுதுங்களா? அப்போ அந்த இன்ட்ராடேயில் உங்களுக்கு சின்ன மொமெண்டம் கிடைக்குது, அதோட இருக்கணும். ஆனால் ஹோல்ட் பண்ணி அப்போ என்னன்னா பெரும்பான்மையான நேரம் மார்க்கெட் குயிக்காக இறங்கும், ஸ்லோவாக இறங்கும், குயிக்காக இறங்கும், ஸ்லோவாக இறங்கும். ஏன்னா அங்கே புஷ் பண்ணி விட்றது யார், இன்ஸ்டியூஷன். பை பண்ணுறவங்க யார், ரீட்டைல். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து பை பண்ணி விட்டுனே இருப்பான். அவன் சடனாக ஒரு அடி ஆயிடுச்சும், முடி போச்சு. திரும்ப நீங்கள் பொறுமையாக எடுத்துங்க, புரியுதுங்களா? அப்போ எந்த பக்கம் அங்கே இருக்குது. அப்போ ரிஜெக்ஷன் பாயிண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணி ரிஜெக்ஷன் பாயிண்ட்டில் கன்ஃபர்மேஷனை நம்ம வந்து காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, குயிக்காக கீழே போயிடுச்சு, அப்படியே ஸ்லோவாக இப்படி போகுது. அப்படியே ரிஜெக்ஷன் பாயிண்ட்டை நோட் பண்ணிங்க, ஆர்டர் ஃப்ளோ ஃபுட் பிரிண்ட்டில் பார்த்து ரிஜெக்ஷன் பாயிண்ட் நோட் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ரிஜெக்ட் ஆனால் தான் நம்ம என்ன பண்ணோம், டவுனுக்கு திரும்பவும் மொமெண்டம் போயிடுச்சா வெளியே போயிடணும். அப்போ இந்த இடம் வந்து ரொட்டேஷன் மார்க்கெட்டாகவே இருக்கும். ஏன், ப்ராப்பர் சிங்கிள் பிரிண்ட் நமக்கு வரணும். அப்போ தான் நம்ம வந்து மார்க்கெட்டில். அப்போ கடைசியாக எப்போ சிங்கிள் பிரிண்ட் வந்து இந்த இடம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கேப் டவுன் கேப் ஃபில்அப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த 2 நாளாகவே சிங்கிள் பிரிண்ட் நமக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, ஒரு அக்ரெசிவான ஒரு மூவும் வந்து தெரியல. அப்போ என்ன அது உங்களுக்கு ப்ரைஸ் ஏறும் போதெல்லாம் அவங்க இறக்கி விட்றாங்க. தட் மீன் லோக்கல் மார்க்கெட்டு, தட் மீன் ரீட்டைலர்ஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்மால்
ப்ராப் டெஸ்க் இது மாதிரி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பை பண்ணுறாங்க, அது என்எஃப்ஐ இல்லை, உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் ப்ராப்பர் ஹெஜிங்கோடு ஆகிடுவாங்க, ரீட்டைல் ஸ்டாப்பில் ஆகிடும். ஏன்னா லாங் டைம் ட்ரேடர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, ப்ரீமியமில் பை பண்ணவே இல்லை. அப்போ ஒரு வாட்டியும் அவங்க ப்ரீமியம் பை பண்ணாமல் அப்படியே அலோவ் பண்ணாமல் இருக்காங்க. அது ப்ரொஃபைலில் நமக்கு கிளியராக இங்கே புரியுது. ஓகே, இப்போ இதை வந்து இன்ட்ராடே கான்டெக்ஸ்ட்டில் நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க? இப்போ ஃப்ரைடே வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ இந்த இடம் பிபிஓசி ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாகவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இந்த இடத்துல ஸ்லோவாக வந்த ப்ரைஸு உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, ஸ்லோவாக அப்படியே பாருங்கள், ஸ்லோவாக அப்படியே இறங்கிட்டு இந்த ப்ரைஸு இந்த லோ இடத்துக்கு வரும்போது பாருங்கள் அக்ரெசிவ் செல்லிங், அப்புறம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்போது இந்த இடத்துல ரியலி வந்து இங்கே டிஸ்கவுண்ட்டுக்காக வந்திருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் டே என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரைஸ் அப்சைடில் கொண்டு போய்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணவே இல்லை. அப்போ இதுக்கு கீழே ஸ்பெண்ட் பண்ணது யார், இன்ஸ்டியூஷன். அப்போ இந்த இடத்துல சஃபர் பண்ணுறது யார், ரீட்டைலர்ஸ். அப்போ நமக்கு என்ன வேணும், இம்மிடியேட்டாக இதுக்கான கவுண்டராக நமக்கு என்ன வேணும், உங்களுக்கு ஓப்பன் டெஸ்ட்டு ட்ரைவ் ஆயில் ஓப்பன் ட்ரைவ் வித் ப்ராப்பர் அக்செப்டன்ஸ் நமக்கு இங்கே வேணும். அப்போ இது வந்து இங்கே தொடர்ச்சியாக லேகிங்காகவே இருக்கிறதுனால அவங்களோட பார்ட்டிசிபெண்ட் இல்லை அப்படின்னு நமக்கு கண் முன்னாடி தெரியுது. அப்போ இந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து ரொம்ப லிமிட்டட் குவான்டிட்டியில் கரெக்டான ட்ரேடை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இருக்கிறது நல்லது. இப்போ முக்கியமாக இப்போது இந்த லெவலில் ப்ரைஸ் நமக்கு இருக்குது. அப்போது இந்த ப்ரொஃபைலுக்கு பிலோவில் நமக்கு இன்றைக்கி கன்ஃபர்மேஷன் ஆகவே கூடாது. இன்றைக்கி நாளைக்கு தேர்ஸ்டே, ஓகேவா? ஏன் இன்றைக்கி கடைசியாக நடந்த விஷயம் என்னது, ப்ரீவியஸ் ஹையில் மார்க்கெட்டு ஃபெயில்டு ஆக்ஷன் பை, ஓகேவா? ஃபெயில்டு ஆக்ஷன் பை, அதுக்கப்புறம் லோவையும் ப்ரைஸ் இங்கே கிளியர் பண்ணியிருக்கு. அப்போ லோவில் போய் என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப ரீட்டைலர்ஸ் போய்ட்டு சப்போர்ட் பண்ணி நிறுத்திருக்காங்க. இதுதான் இங்கே நடந்திருக்க விஷயம். இப்போது நாளைக்கு ஓப்பன் ஆகிட்டு டெஸ்ட் ஆகிட்டு அக்ரெசிவாக நமக்கு ப்ரைஸ் வரக்கூடாது, வந்து தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துடும், ஓகேங்களா? ஓகே, இல்லை மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு இப்படி பண்ணிவிட்டு இப்படியே ஸ்லோவாக இப்படி மேலே வருது அப்படின்னா எப்போ ரிஜெக்ஷன் பாயிண்ட்டுன்னு வெயிட் பண்ணும். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் அப்சர்வேஷன் ஆஃப் பையிங் நடக்கும்போது அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறது நம்ம நோட் பண்ணணும். இது வந்து ரெண்டாவது அப்சர்வேஷன். இப்போ ரெண்டுமே நம்ம இதை புரிஞ்சுக்கணும், ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணணும். இல்லை நம்ம அப்சைட் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஃபெயில்டு ஆக்ஷனுக்கு அபவில் நமக்கு என்ன இருக்கணும், உங்களுக்கு பையிங் வால்யூம் நமக்கு வந்தால் மட்டும்தான் பையிங்கை ஹோல்ட் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் என்ன ஒரு மொமெண்டம் அது மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொட்டேஷன் மார்க்கெட்டில் இருக்குது. முக்கியமாக இங்கே அக்ரெசிவ் செல்லிங்கு நம்ம, ஏன்னா அது வீக்லி மந்த்லியே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இதே தான் பேங்க் நிஃப்டிலே பாருங்கள். ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பேங்க் நிஃப்டி ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணாங்க இன்ஸ்டியூஷன்ஸ், ஓகேவா? அப்போ இந்த லெவலுக்கு கீழே போகக்கூடாது. இந்த லெவல் இந்த இடத்துல ப்ரைஸ் மேலே போயிட்டு ஒரே நாள் இங்கே மேலே போனது, ஐ மீன் அது வந்து குயிக்காக அந்த ஃபஸ்ட்டு பிகினிங்லேயே வந்து இங்கே லிக்விட் எடுத்துகிட்டு குயிக்காக போய்ப்பாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணலவங்க, பையிங் பண்ணவே இல்லை. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ரிஜெக்ஷன் தான். எப்போலாம் மேலே போதும் அப்போலாம் இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் தான் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டே இருக்குது, ஓகேங்களா? அப்போ வந்து லாங் டைம் ட்ரேடர்ஸு பையிங் இல்லை. இப்போ கரண்ட்டாக கிடைக்கிற டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் மட்டும் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து கேப்சர் பண்ணிக்கிற மாதிரி தான் இங்கே வந்து நமக்கு தெரியுது, புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டுமே கம்பேரிஷனில் கிளியராக நமக்கு புரியுது. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரேடிங் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு உட்காந்துருக்கீங்க, இல்லை ட்ரேடிங் வருதுன்னா இதெல்லாம் வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணக்கூடிய டேஸு. ஏன்னா இது வந்து இயர் எண்டோடைய பீரியடு, கட்டாயம் அவங்க பார்ட்டிசிபேட் வரமாட்டாங்க, கொஞ்சம் டிலேவாக தான் இருப்பாங்க. அன்லெஸ் ஏதாவது ஸ்ட்ராங் ரீசன் இல்லாத வைக்கும். ஏதாவது ஸ்ட்ராங் ரீசன்னா என்னது, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கணும், ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தான் மார்க்கெட் பக்கம் வருவாங்க. அந்த மாதிரி இல்லை ஒரு நியூஸ் இருக்கணும், ஒரு இது மாதிரி டேரிஃப் இது ரிலேட்டடான பாசிட்டிவான ஒரு நியூஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து நடந்தால் மட்டும்தான் அவங்க வந்து பார்ட்டிசிபேஷன் வருவாங்க. அதர்வைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சமாகவே அங்கே அரைச்சிட்டு இருப்பாங்க. பிகாஸ் தே நாட் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் த மார்க்கெட். அப்போ இந்த இடத்துல நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ட்ரேட் மிஸ் ஆகுது, ஸ்டாப் லாஸ் அடிக்குது இப்படின்னு நம்ம புலம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா அது தப்பு. அப்போ இந்த இடத்துல எக்ஸ்பர்டைஸாக இருக்கிறவங்க 1 மினிட்ல 3 மினிட்லலாம் பார்த்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணி அவங்க எடுப்பாங்க. எடுக்க முடியாதுன்னு நான் இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் உண்டான நேரம் இது கிடையாது. அப்போது கரெக்டான ட்ரெண்ட் அமைகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும், ஓகேங்களா? அப்போது வேறு எப்படி ட்ரேட் பண்ணோன்னா அப்போ ஸ்ட்ராட்டஜியாக ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு ஒரு டீசென்ட் கேபிட்டலும் இருக்கணும். அப்போது நாலேஜ் ப்ளஸ் ஒரு டீசென்ட் கேபிட்டல், ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் இருந்ததுன்னா அங்கே ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். இல்லை ஒரு ஷார்ட் கேபிட்டல் தான் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக டைமுக்காக வெயிட் பண்ணி சப்போஸ் அங்கே ட்ரேட் இல்லை அப்படின்னா நோ ட்ரேட் சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்.
இப்போ இந்த மைண்ட் செட்டு நமக்கு வரணும். வேறு செக்டார்ஸ்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்ப்போம். ஓகே, நிஃப்டி ஐடி. இப்போ நிஃப்டி ஐடி வந்து இந்த வாரம் முடிவில் நமக்கு இந்த இடத்துல பொசிஷன் நம்ம சொல்கிறோம், இது வந்து அக்செப்ட் ஆகுதா, இது வந்து பேங்க் நிஃப்டி கடைசியாக ஃப்ரைடே அன்றைக்கி இறங்கிறதுக்கு நிஃப்டி ஐடி வந்து சப்போர்ட் பண்ணலை. ஸோ அது வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் டே பாருங்கள், கரெக்டாக அதே மாதிரி ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. அப்போ இங்கே ப்ரொஃபைலில் இங்கே 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 வந்து அப்சைடாக இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பொசிஷனு, ஓகேங்களா, உங்களுக்கு என்ன தெரியுது, உங்களுக்கு இதுக்கு கீழே ப்ரைஸ் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போது அடுத்த நாள் ப்ரைஸ் வந்து இந்த லோக்கு கீழே வரல. இது வந்து நம்ம கேண்டிலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன, இங்கே இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி இங்கே இருக்கும். ஓகேங்களா, ஹையர் ஷேடோ லோயர் ஷேடோ இது ஷூட்டிங் ஸ்டார். அப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் உங்களுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கும். அடுத்த நாள் பாருங்கள், உங்களுக்கு அழகாக இந்த இடத்துல இந்த சிங்கிள் பிரிண்ட்டு கீழே இங்கே ப்ரைஸ் வந்து புஷ் ஆகுது. திரும்பவும் அங்கே போகும்போது ரிஜெக்ட் ஆகும் போது மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு கிளியரா? ஓகே, அப்போ இங்கே மேலே போன இந்த ப்ரைஸை இவங்க என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணவில்லை. அப்போ ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது. அப்போ நம்ம அப்சைடு பார்க்கக்கூடாது. ஓகேங்களா, கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அப்போ டவுன் சைடு எப்படி அப்ரோச் பண்ணுறது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பண்ணணும். இந்த இடத்துல இன்ட்ராடேயில் சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸில் மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சிக்கணும். எப்படி வந்து அக்செப்ட் பார்க்குறது, எப்படி ரிஜெக்ட் பார்க்குறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம எந்த நேரத்தில் ட்ரேட் பண்ணோம், அந்த நேரத்தில் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ சிம்லர் இதே மாதிரி பேங்க் நிஃப்டி என்ன ஆச்சு நமக்கு, இது ஃப்ரைடே அன்றைக்கி ப்ரைஸ் இங்கே இருக்குது, இதுதான் சப்போர்ட் பண்ணிச்சு நம்ம சொன்னோம் நிஃப்டிக்கு. இப்போ இதுக்கு அடுத்த நாள் சப்போர்ட் பண்ணுதா, இல்லை ரிஜெக்ட் ஆகி வருது. ரிஜெக்ட் ஆனது கண்டினியூ பண்ணுறாங்களா, இல்லையே. ஒரு நாள் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, அதுக்கு பிலோவில் ஒன்றும் கண்டினியூ பண்ணலையே. நல்லா கவனிங்க. ஓகே, அப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, அப்போ இன்றைக்கி வந்து சிங்கிள் பிரிண்ட் வந்திருக்கா, இல்லை. மார்க்கெட் புஷ் ஆகி இங்கே பேலன்ஸ் இருக்குது. அப்போ இந்த பேலன்ஸில் திரும்ப அவங்க என்ன பண்ணலாம், இந்த ரேஞ்சை வந்து அவங்க ஃபாலோ பண்ணதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து அக்ரெசிவான மூவ்மெண்ட் இன்னும் மார்க்கெட்டில் இங்கே இருக்கா அப்படின்னா, செல் அண்ட் ரைஸ் நடக்குது. ஆனால் உங்களுக்கு அக்ரெசிவ் செல்லிங் வந்து மார்க்கெட்டில் இன்னும் அவங்க இனிஷியேட் பண்ணலை. யார், பேங்க் நிஃப்டியில் நமக்கு இனிஷியேட் பண்ணலை அப்படின்னு லெவல் இருக்குது. அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது நீங்கள் இன்ட்ராடேயில் கிளியராக வந்து மார்க்கெட்டை புரிஞ்சுட்டு பண்ண முடியும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லெவல்லையும் ப்ரைஸ் எப்படி அக்செப்ட் பார்க்குறது, ஒரு லெவல்லையும் ப்ரைஸ் எப்படி ரிஜெக்ஷன் பார்க்குறது அப்படின்றத மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே அடுத்ததாக மார்க்கெட் என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நீங்கள் வந்து பிளான் ஏ பிளான் பி போட ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் அந்த பிளான் ஏ பிளான் பி நீங்கள் போட்ட பிறகு அதுக்கு தகுந்தாப்பில் அடுத்த நாள் உங்களுக்கு இன்ட்ராடேலையோ இல்லை ஆர்டர் ஃப்ளோலையோ உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது அந்த ஸ்மால் ஏரியாஸை உங்களுக்கு கேப்சர் பண்ணுறதுக்கான அந்த பெனிஃபிட் இங்கே கிடைக்கும். இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை பழகணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ hope you have some idea along with the context. We'll see on the next session. Thank you.